சின்ன மருமகள்ல நம்ம பாட்டி வந்து வெளியே தாமரை உட்காந்து பேசிட்டு கரெக்டாக இந்த இடத்துல நம்ம தமிழ் செல்வி காலேஜ்லேருந்து வந்த பிறகு பாட்டியை பார்த்து பேச போகிறாங்க. அப்போ இதை கவனிச்ச பாட்டி வந்து என்னடி என்கிட்ட பேச வந்திருக்கு, உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் என் பேரை எனக்கு எல்லாத்தையும் முக்கியம் இல்லையா, என் அப்பா தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறான். ஆனால் நீ கல்லஞ்சக்காரி அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு உன்னோட பிடிவாதத்தில் அப்படியே இருக்க என்ன, அப்போ நீ இப்படி இதுக்கப்புறம் நான் யாரும் நினச்சி கவலைப்பட போகிறது கிடையாது. நீ நான் அவனுக்கு எப்படி கட்டுப்போன எனக்கு என்ன வந்துச்சு, அது மட்டும் உன்னோட வாழ்க்கை நல்லபடியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்று ஒன்றா பார்த்து யோசிச்சு பண்ணிட்டு இருந்தாலும் நீ கொஞ்சம் கூட இறங்கி வரைய மாட்டேக்க, அப்படி உனக்கு பிடிவாத வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு இனிமே அவனுக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் எப்பதான் சேர்ந்து வாழ போறீங்க. அது மட்டும் அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்க போகுது, அது நினைச்சு எல்லாரும் கொஞ்சம் மட்டும் பயப்படுறீங்களா, இனிமே இந்த குழந்தை எப்படி வளர ஏதாவது யோசிச்சு பாக்குறீங்களா என்ன, இப்படி ஒண்ணுமே கிடையாது. இப்படி ரெண்டு பேருமே பிடிவாதம் பிடிச்சி எங்கதான் போய் முடிய போதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் நீ நான் கூட சேர்ந்து வாழ்ந்தா வாழுங்க விளையாடிப்போங்க, இதுக்கப்புறம் இந்த அப்பதான் பாக்குறதுக்கு வரவே வராது அப்படி சொல்லிட்டு தமிழ் சொல்லி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுறேங்க. தப்பாக்க தமிழ் சொல்லி ரொம்ப கவலையோட வெளியே பெருக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா மேல வந்து போஸ் ஃபோன் பேசிட்டு இருக்கிறத பார்த்து தமிழ் சொல்லி செம்மக்கோ வருது. உடனே ஈஸ்வர சக்தியை பார்த்து பேசுறதுக்காக அங்க போறாங்க. அத்தை என்ன நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் போஸ் இந்த வீட்டு பக்கமே இருக்கான்னு சொல்லியிருக்கான். ஆனால் இப்போ அவன் மேலே வந்து இன்னும் ஃபோன் பேசியிருக்கான் பார்த்துட்டு, அது மட்டும் அவன் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான், அவனை ஒழுங்கு முறை இந்த வீட்டுட்டு வெளியே போக சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா தமிழ் சொல்லி கத்துறாங்க. இதை பார்த்து ஈஸ்வரர் வந்து தமிழ் செல்வி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கீழே தேவையில்லாம இப்படி கோவப்பட்டு கத்தாது. அது மட்டும் இல்லாம என் பையன் இந்த வீட்டுக்கு வந்து உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவன் தெரியாதனமே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்காக உன்னை மொத்தமா இந்த வீட்டு பக்கம் வரலான்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு வருவான் இந்த பாட்டி சத்தத்துக்காக வந்திருக்கான், பாட்டிக்கு தான் இப்போ எதுவுமே இல்லை பேசாம போக சொல்லுங்க அப்படி சொல்றாங்க. ஆனா நம்ம ஈஸ்வர் சொல்றாங்க, இங்க பாரு எல்லாருமே இறந்து வீட்டுக்கு வரதா செய்வா, அதுக்காக வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, சின்னதோட தப்பு பண்ற சொல்லிட்டு மொத்தமா இந்த வீட்டுல விலகி வைக்கிற என்ன நியாயம் இருக்கு, அவன் நான் பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல தான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா சொல்லுங்க. தமிழ் செல்விக்கு ரொம்ப வந்து அவன் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, அவன் போனா போய்தாகணும், இல்லைன்னு நான் உடனே இப்பவுமே மாமாக்கு எல்லாரும் கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்த சொல்லி போஸை உண்டுலான்னு ஆக்கிடுவேன், ஒழுங்கு முறை தான் இந்த வீடு விட்டு போக சொல்லப்படுறீங்களா இல்லை சொல்லி கேட்கறவங்க ஈஸ்வர் வேற வழி இல்லாம நீ ஆளு தமிழ் சொல்லி ஆளு வேற என்ன பண்ணுறது, உங்க குடும்பம் உங்க கையில இருக்கு அப்படி சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு நான் நாளைக்கு போஸ் இந்த வீட்டுல இருந்து கிளம்ப சொல்லிடுவேன் அப்படி சொல்றாங்க. தமிழ் சொல்லி வந்து சரி இப்போ மாமா வெளியூர் போயிருக்காங்க, அது வரைக்கும் இருந்துட்டு நாளைக்கு காலையில போஸ் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா போயிடுறாங்க. கோவமா சொல்லிட்டு இந்த பக்கம் இதெல்லாம் கவனிச்சு ஈஸ்வரனா போஸை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் தமிழ் சொல்லி சொல்லிட்டு போறா, நீ வீட்டுல நீ இருக்காது இனிமே வெளியூர்ல போய் தங்கிக்கா அப்படி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு போஸுக்கு ரொம்ப கொஞ்சம் என்னம்மா உன்னா எங்க பிளேஸ் பண்ணிட்டு எத்தனை நாள் தான் வெளியே தங்க முடியும், இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பேன், நல்லா போக மாட்டாலும் என்ன பண்ணாம நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லுங்க. இதை கேட்டோன்னே ஈஸ்வருக்கு ரொம்ப கொஞ்சம் இந்த மாதிரிதான் முட்டாள்தனமா ஒரு காரியம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இப்ப வரைக்கும் அவட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கு. இப்ப பழையபடி ஏதாவது பணப்படம் சொல்லிட்டு பழையபடி மாட்டிக்கிட்டு இருக்காத, நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியூர்ல தங்கிக்கா அப்படி சொல்றாங்க. உடனே போஸ் வந்து சரி நான் தங்கிக்கிறேன், நான் சொல்ற மாதிரி நீ மாமாட்ட பேசு, அது மட்டும் இல்ல மலரை கூட சேர்ந்து வாழ்றதுக்கு போஸ் வந்து சம்மதிச்சுட்டான், ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஒரு பேரை பத்தி பெக்கெடுத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு இதாட்டு சொல்லி ஒத்துக்க வை, மலர் வாழ்க்கைக்காக இந்த தமிழ் சொல்லி எந்த ஒரு இலைக்காலும் போவா, அது மட்டும் இல்லாம மலர் வாழ்க்கைக்காக இந்த வீட்டுல இருக்க சம்மதிப்பா, வேற வழியில இருந்தோ ஒரே வழி எப்படியாடி போய் சம்மதம் வாங்க அப்படி சொல்றாங்க. இந்த பக்கம் தமிழ் செல்வி போனதுக்கு அப்புறம் நமக்கு ஈஸ்வரர் யோசிச்சு பாக்குறாங்க, போஸ் சொன்னது எல்லாமே சரியாதான் இருக்கு அப்படி சொல்லி யோசிச்சு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா நம்ம சேதுபதி வந்து சாப்பாடுலாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப திடீர்னு பள்ளி இருக்கு, இதை பார்த்தோன்னா சேதுபதி அப்படியே கை ஓட்டி வாந்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டதெல்லாம் வயிறு வலிக்குது வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே தமிழ் சொல்லி வந்து நாட்டு வைத்தியம் பண்ணி உடனே சேதுபதி கொடுக்குறாங்க. ஆனால் சேதுபதி அதை கொஞ்சம் கூட வாங்காம என்னோட கல் உடம்பு அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த ஒரு ஆபத்து வராது அப்படி சொல்றாங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம தமிழ் சொல்லிட்டு அப்படி சொன்ன உடனேயே சேதுபதிக்கு வாந்தி அழிய வருது, வேதியாகிட்டு இதெல்லாம் பார்த்தோன்னா வயிறு செம்மையா வலிக்குது. இதை பார்த்தோன்னா சேதுபதி அவர் சொன்ன மாதிரி ஒன்று ஆகுது, இப்போ என்ன பண்றோன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் சொல்லி நான் சொல்றது கேளுங்க முழுங்க இதை சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி நம்ம சேதுபதிக்கு சாப்பிட வச்சுடுறாங்க. சேதுபதியும் இதை சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆமா இப்பெல்லாம் என்ன உனக்கு என் மேல கொஞ்சம் அக்கறை வர மாதிரி என்ன ஆயிட்டு அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே தமிழ் சொல்லி எனக்குலாம் ஒன்றும் அக்கறை கிடையாது, அது மட்டும் இல்லாம ரூம்மேட்டு என் கூட இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா எனக்கு தானே அதை பாதிக்கும், அதனாலதான் அப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சேதுபதி ரூம்மேட்டா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா வேற என்ன சொல்ல எதிர்பார்க்குறீங்க, வேற உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு உறவும் கிடையாது, இப்போதைக்கு என் கூட தங்கிட்டு இருக்க ஒரு ரூம்மேட் அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம சேதுபதியை பார்த்துட்டு சேதுபதியும் கனவுல ரொம்ப வருத்தத்தோட நம்ம தமிழ் சொல்லி பார்த்து மனசுல நினைக்கிறாங்க, நான் பண்ண தப்பு தான் தமிழ் சொல்லி மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் வெளியே சொல்ல மாட்டேங்காங்க சேதுபதி. கூடி சீக்கிரம் தமிழ் செல்வி சேதுபதி ஒன்று சேர நினைக்கிறீங்க எல்லாருமே. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.